தாவீது ஆடு மேய்க்கிற பையன் 5 அடி உயரம். கோலியாத்து ராட்சசன் 9 அடி உயரம். ஆனா நம்மாலு இந்த ஆடு மேய்க்கிற பையன் தாவீது இவனுக்கு மட்டும் ஒரு கோபம். என்ன இவன் இவ்வளவு பெருசா பேசிட்டு இருக்கான், ஆள் பார்க்க உயரமா தான் இருக்கிறான். ஒரே கல்லு, ஒரே சுத்து, நெத்திய பார்த்து ஒரே ஷாட்டு, கோலியாத் நாக் அவுட். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்நாளிலும் இணையதளம் வழியாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகவும் மன மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள்ல ஊக்கப்படுத்த விதமா நாம பார்க்க இருக்கக்கூடிய வேத பகுதி தாவீது கோலியாத்தை வீழ்த்தின சரித்திரத்தை பார்க்க போறோம். இந்த தாவீதுன்றவன் யாருன்னா ஆடு மேய்க்கக்கூடிய பையன். இந்த கோலியாத் யாருன்னா 9 அடி உயரம் உள்ள ஒரு பெலிஸ்திய போர் வீரன், மிக சிறந்தவன், சொல்ல போனா ஒரு மிகப்பெரிய ராட்சசன். இந்த தாவீதினுடைய பின்னணியை பார்க்கணும் அப்படின்னா, இவன் கடைசி ஆண்வாரிசா இருக்கிறான். இவன் ஆடு மேய்ச்சிக்குன்னு இருக்கிறான். அதாவது இவங்க குடும்பத்துக்கு ஒரு வேலை இருக்குது, அதுல இவனுக்கு கொஞ்சம் ஆடை கொடுத்து மேய்க்க சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் தாவீதினுடைய தலலாய வேலையா இருக்குது. இவர்களுடைய அண்ணன்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, சவுல் ராஜா கிட்ட போர் வீரர்களா இராணுவத்துல வேலை செய்யறாங்க, ஆர்மியில இருக்கிறாங்க. ஒரு நாள் இவங்களை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு சவுல் போறாரு, கையில சாப்பாடு எடுத்துன்னு போறாரு. அப்ப மேய்ச்சின்னு அந்த ஆட்டை ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் போய் அண்ணன்களை பார்த்துட்டு என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நல்லா விசாரிச்சுட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இதோ இந்த ராட்சசன் கோலியாத்து 9 அடி உயரம், அவர் என்ன பண்றான், ஒரு பெரிய கர்ஜனை கொடுத்துட்டு இருக்கான். உங்க நாட்டுல யாருமே இல்லையா என்னை தோற்கடிக்கிறதுக்கு, தோற்கடிக்கக்கூடிய ஆண் மகன் தான் வந்து என்னை தோற்கடிங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சவால் வைக்கிறான். அதை கேட்டுட்டு இவங்க யாருன்னா சண்டைக்கு போவாங்கன்னு பார்த்தா ஒருத்தனும் ஒளிஞ்சுக்கின்னு ஒரு வாரமா போய் குகையிலையும் அங்க இருக்கக்கூடிய மறைவிடங்கள்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்மாலு இந்த ஆடு மேய்க்கிற பையன் தாவீது இவனுக்கு மட்டும் ஒரு கோபம். என்ன இவன் இவ்வளவு பெருசா பேசிட்டு இருக்கான், ஆள் பார்க்க உயரமா தான் இருக்கிறான். ஆனா எனக்குள்ள இருக்கக்கூடிய தேவன், யுத்தங்கள்ல பராக்கிரமசாலி, சேனைகளின் கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாரு, இவனை நான் ஈஸியா தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அவங்க அண்ணன்ல ஒருத்தன் என்ன சொல்றான்னா, ஏண்டா தாவீது, உனக்கு கொடுத்த வேலை என்ன, கொஞ்சோண்டு ஆடை குடிச்சு மேய்க்க சொன்னோம், அதை விட்டுட்டு நீ பாட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்க, வந்தோமா சாப்பாடை கொடுத்தோமா வேடிக்கை பார்த்தோமா கிளம்புனோமான்னு இருக்கணும், இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றான். இவன் எதுவுமே பேசல. சரி, இவன் பேசின்னு இருக்கிறத பார்த்துட்டு சவுல் ராஜா கிட்ட தாவீதை கூட்டின்னு போறாங்க. அங்க சவுல் ராஜா கேட்கிறாரு, என்ன தம்பி என்ன விஷயம்? ராஜா, ஒன்றும் இல்லை, நான் இந்த கோலியாத்தை ஈஸியாக தோக்கடிச்சுட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏன்பா தம்பி, அவனை பாத்தியா, ஆளு 9 அடி உயரம், நீ 5 அடி உயரம். அவன் பிறந்ததுலேருந்தே போர் வீரன், நீ பிறந்ததுலேருந்தே ஆடு மேய்க்கிற பையன். உன் சைஸ் என்ன, அவன் சைஸ் என்ன? கம்முன்னு வேலையை பார்த்து நீ வீட்டு பக்கம் போப்பா, எங்களுக்கே இந்த கோலியாத்தால் 1000 பிரச்சனை. ராஜா, நீங்க சொல்றது சரிதான், ஆனா நீங்க ரொம்ப பெருசா கோலியாத்தை பத்தி பேசுறீங்க. நானும் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சரிப்பா, சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்புற வழியை பாரு, நீர்பார் போல இருக்கு. ஒன்றும் இல்லை ராஜா, இதே மாதிரி தான் என்னுடைய ஆடுங்களெல்லாம் நான் மேய்ச்சினே இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு சிங்கம் வந்து என் ஆட்டுக்குட்டியை பிடிச்சின்னு போயிடுச்சு. என்னப்பா பண்ண? ஒன்றும் பண்ணல ராஜா, வேகமா அந்த சிங்கத்துக்கு பின்னாடியே ஓடி போய் அந்த சிங்கத்தை பிடிச்சி அது வாயை கிழிச்சு அதை காலி பண்ணிட்டு என் ஆட்டுக்குட்டியை தூக்கின்னு வந்துட்டேன். சவுலுக்கு ஒரே ஷாக் ஆகிருக்கும். அப்படியாப்பா பண்ண? ராஜா, இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு கரடி வந்தது, அதை என்னப்பா பண்ண? ராஜா, சிங்கத்தையே வாயை கிழிச்சு காலி பண்ணிட்டேன். கரடி சேம் ப்ராசஸ், கரடி காலி, என்னுடைய ஆட்டுக்குட்டியை தூக்கின்னு எடுத்துன்னு வந்துட்டேன். ராஜா, நீங்க இந்த கோலியாத்துன்னு ரொம்ப பெருசா பேசுறீங்க. இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் என் கண்ணுக்கு முன்னாடி இந்த சிங்கம், இந்த கரடி ஒரு சாதாரண மிருகத்தை மாதிரி தான், நான் அவனை சுலபமா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்ட்டு சவுல் ராஜாவும் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து, சரிப்பா இந்த கேடையும் கவசம் எல்லாத்தையும் போட்டு நிற்போம் அப்படின்னு சொல்றாரு. இவர் எல்லாத்தையும் போட்டு பாக்குறாரு, கிடு நடந்து பாக்குறாரு. அது என்னமோ அவருக்கு செட் ஆகுற மாதிரி தெரியல. ராஜா, இது நம்மளுக்கு பழக்கப்பட்டது இல்லை, இது நம்மளுக்கு வேணான்னு சொல்லிட்டு குடுன்னு நேரா ஓடி போறாரு. சில கற்கள் அங்க 5 கூழாங்க இருக்குல்ல, அதை பொறுக்கிறாரு, ஒரு கவனம் எடுத்துன்னு போறாப்புல. இந்த விருத்த சேதனம் இல்லாதன்னு ஒரு வார்த்தையை நாம பார்த்தோம்ல. இந்த விருத்த சேதனம்ன்றது முந்தைய காலங்கள்ல, அதாவது பழைய ஏற்பாடு உடன்படிக்கையில தேவனோட கூட சரீர ரீதியா செஞ்சு கொண்ட ஒரு உடன்படிக்கை. சரிங்களா? இந்த காலத்துல கிறிஸ்துவுக்கு பின்பதா இருக்கக்கூடிய நாம புதிய உடன்படிக்கையின் கீழாக இருக்கிறோம். அதனால அந்த சரீரத்திற்கான விருத்த சேதனம் தேவையில்லை. ஏன்னா நாம இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களா இருக்கிறோம். சரி, இந்த தாவீது என்ன பண்றான், கையில வெறும் ஆடு மேய்க்கிற அந்த கோல்,
அந்த கோல் எடுத்துக்கின்னு நேரா கோலியாத்து முன்னாடி போய் நின்றுட்டு, இந்த பாரு, நான் ஈஸியா உன்னை தோக்கடிச்சிருவேன், என் கூட சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த கோலியாத்து பார்த்து டென்ஷன் ஆயிட்டு, ஏண்டா என்னை பார்த்தா எப்படி உனக்கு நாய் மாதிரி தெரியுதா? ஒரு கொம்பு எடுத்துன்னு வந்து ஏன் முன்னாடி நிக்கிற? நான் யாருன்னு தெரியுதா? நான் எப்பேற்பட்ட ரூபத்துல இருக்கிறேன்னு உனக்கு தெரியுதா? கம்முன்னு போயிடு, இல்ல உன்னை நான் கொன்னு பறவைகளுக்கும் காட்டு விலங்குகளுக்கும் விருந்தா போட்டுருவேன்னு சொல்றான். இதை கேட்ட தாவீது அதையே அவன் திருப்பி சொல்றான், நானும் அதே தான் சொல்றேன், உன்னை மட்டும் இல்லை, உன்னையும் உன் இராணுவத்தையும் இன்னைக்கு நான் என் சேனைகளின் கர்த்தரின் பேர்ல கொன்னு இந்த பறவைகளுக்கும் காட்டு விலங்குகளுக்கும் விருந்தா போட போறேன்னு சொல்றான். அந்த நேரத்துல தாவீது என்ன பண்றான்? வேகமா ஓடுறான், தன்னுடைய சுருக்கு பைக்குள்ள வச்சிருந்த ஒரு கல் எடுக்கிறான், ஒரே கல்லு, ஒரே சுத்து, நெத்தியை பார்த்து ஒரே ஷாட்டு, கோலியாத் நாக் அவுட். இப்ப என்ன பண்றான்? நேரா போய் விழுந்த கோலியாத்தினுடைய கத்தியை எடுக்கிறான், அவன் கீழே வீழ்த்தப்பட்டிருக்கிறான், கத்தி எடுக்கிறான், அவனுடைய தலையை வெட்டி அவனை கொல்றான். அப்ப என்ன ஆகுதுன்னா, இவ்வளவு நேரம் ஒழிஞ்சுன்னு இருந்தாங்கல்ல அந்த கூட்டம் எல்லாம் என்ன பண்ணுது? வேகமா ஓடி வராங்க. அந்த இராணுவத்தினர் ஓடி வந்து அந்த கோலியாத்தினுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அவங்க கொன்னுடுறாங்க. தாவீது சொன்ன மாதிரியே அந்த முழு படையினரையும் அவன் கொன்னு பறவைகளுக்கும் காட்டு விலங்குகளுக்கும் விருந்தா போட்டுறான். இந்த வார்த்தையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தாவீது ஆடு மேய்க்கிற பையன், 5 அடி உயரம். கோலியாத்து ராட்சசன், 9 அடி உயரம். இவனுக்கு இதுக்கும் கோலியாத்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஆனா அந்த ஆடு மேய்க்கிற சிறுவனால கோலியாத்துன்ற ராட்சசனை ஜெயிக்க முடிஞ்சது. எப்படின்னா, அவன் சொல்லிக்கினே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, சேனைகளின் கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுப்பார், இந்த பெலிஸ்தியன், இந்த ராட்சசன் எனக்கு ஒண்ணுமே இல்லை. அவனுடைய விசுவாசம் என்னன்னா, வெற்றியை அவன் முன்பதாகவே படமாக முன்னாடி வச்சுட்டான். நான் ஜெயிக்க போறேன். எப்படி ஜெயிக்க போறேன்? என்னுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறதால நான் ஜெயிக்க போறேன்னு அவன் ப்ரிப்பேர் ஆயிட்டான். தனக்குள்ள தானே சொல்லிக்கிட்டான், அதை படமா மாத்திட்டான், அதனால ஜெயிச்சான். இந்த நாள்லயும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவு பெரிய சவால்களை மேற்கொண்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. மேபி உங்களுடைய எதிரிகள் கோலியாத்தை போல மிக வலிமையானவர்களா இருக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கடன்கள் எவ்வளவு பெரிதா வலிமையானதா கூட இருக்கலாம். ஆனா இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய தீர்மானம் என்னவா இருக்கணும்னா, என்னுடைய தேவன் எனக்காக யுத்தம் செய்வார், சேனைகளின் கர்த்தர், ஜெயத்தின் தேவன், அவர் எனக்கு வெற்றியை கொடுப்பார். கோலியாத்து போல எவ்வளோ பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து என்னால் மீண்டு வர முடியும், ஏன்னா தேவன் என்னுடைய கூட இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க இந்த நாளில் நினைச்சீங்கன்னா, உங்களாலையும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் சோதனைகளையும் கடன்களையும் எதிரிகளுக்கிட்ட இருந்தும் உங்களால் மீண்டு வர முடியும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் சந்திப்போம். நன்றி.